உங்க மதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா எதை கொடுத்தாலும் உங்களை மீட்க முடியாது. 100 கோடி கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியும். நீங்க உங்களை மட்டமா பாக்குறீங்க. ஏன் தெரியுமா? காசு இல்லைன்றதுனால. நீங்க உங்களை மட்டமா பாக்குறீங்க. ஏன்னா நீங்க பெருசா சாதிக்காததுனால. நீங்க உங்களை குறைவாவே நினைக்கிறீங்க. எண்ணத்தில் தான் செழிப்பு உதயமாகிறது. Poverty or prosperity is a mental status. உன் ஆத்துமா வாழ்வது போல் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாய் இருப்பாய். நான் சொல்றேன், நீ கேட்ட இந்த ஒரு பிரசங்கம் போதும், ஒரு தலைமுறை வாழும். I believe I am not preaching a normal things in this morning. Amen. Amen. Hear it again and again. திரும்ப இது கேளுங்க. திரும்ப இதை உள்ள ஓட விடுங்க. ஒவ்வொரு நாளும் உங்களை பற்றி நீங்க அப்படி எண்ணுங்க, சிந்திங்க. உங்க சாதனை எப்படி கூடுதுன்னு பாருங்க. உங்க பொருளாதாரம் எப்படி கூடுதுன்னு பாருங்க. உங்க வாழ்க்கையில வெற்றியும் சந்தோஷமும் எப்படி பெருக்கெடுக்குதுன்றதை பாருங்க. உங்கள் நம்பிக்கை எவ்வளவு பெருகிறதுன்றது பாருங்க. அம்புட்டும் இந்த ஒரு சாவிக்குள்ள கடவுள் வச்சிருக்கிறார். ஆமென். கடவுள் பாருங்க, உங்களை மீட்பதற்கு, உங்களை மீட்டெடுக்கிறதுக்கு, இப்போ சிம்பிளா சொல்லணும்னா மீட்கிறதுனா என்ன? அடமானம் வச்சாச்சு. உங்களை செட்ஜி கடையில் அடமானம் வைக்கிற மாதிரி ஆதாம் நம்மளை எங்க வச்சுட்டு போயிட்டான்? அடமானம் வச்ச மாதிரி அடமானம் வச்சுட்டு போயிட்டான். இப்போ உங்களை மீட்கணும். உங்க மதிப்பு எவ்வளவு பெருசு அப்படின்னா எதை கொடுத்தாலும் உங்களை மீட்க முடியாது. 100 கோடி கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற பொண்ணெல்லாம் கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியாது. இந்த உலகத்தில் இருக்கிற வெள்ளியெல்லாம் கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியாது. அப்போ உங்களை என்ன கொடுத்தா வாங்க முடியும்? உங்கள் முன்னோர்களின் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல். அப்போ வெள்ளியையும் கொடுத்தும் பொன்னையும் கொடுத்தும் உங்களை என்ன பண்ண முடியாது? வாங்கவே முடியாதுன்னா என்ன அர்த்தம்? உங்க மதிப்பு பொன்னை விட வெள்ளியை விட கூடுனதுன்னு அர்த்தம். அப்போ எதை கொடுத்து வாங்கினாரு? இந்த கையில இருக்கு பாருங்க. அடுத்த வசனம் போடுங்க. படாமல், அதனால படல. அப்ப எதனால பட்டீங்க? குற்றம் இல்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. இந்த அறிவு தான் ரொம்ப முக்கியம். ஓ, உலகத்தில் இருக்கிற அம்புட்டு கோல்ட கொடுத்தா கூட உங்களை வாங்க முடியாதுங்க. ஓ, இதெல்லாம் புரிஞ்சுன்னா கோல்டு கோலிக்கா மாதிரி விளையாடுவீங்க, போராட மாட்டீங்க. இந்த அண்டர்ஸ்டாண்டிங்லேயே கோல்டு உங்க கையில வரும். ஆமென், ஆமென். தங்கம் பெருசுன்னு சொல்ல மாட்டீங்க, இந்த தங்கம் தான் பெருசும்பீங்க. தட் மீன்ஸ் உங்களை சொல்றேன் நான், நீங்க தான் பெருசு. தங்கத்தை விட நீங்க மதிப்பானவங்க.